ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் வறுவல் செய்ய போகிறோங்க. பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நான் 1/2 kg அளவு பாவக்காய் வாங்கி அதை வந்து நல்லா இந்த மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல் நான் கட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேஃபாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம நீல வாக்கில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். சோம்பு போட்டுட்டு இந்த கட் பண்ண பாவக்காயை நம்ம அதில் சேர்த்துக்கணும். எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம எல்லா பாவக்காயும் அதில் சேர்த்துக்கணும். நம்ம நீல வாக்கில் வெட்டியிருந்தாலும் சரி, எப்படி ரவுண்ட் ஷேப்பில் இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம தண்ணி எதுவும் இல்லாமல் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த பாவக்காயை நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கணும். நம்ம எண்ணெயிலே வதக்கும்போது நம்மளுக்கு அதனோட கசப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் போயிடும். சில பேர் அவிச்சு இருத்துட்டு கூட செய்வாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சு ஏன்னா இந்த பாவக்காயோட உள்ள பலன்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நம்ம அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரியே நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கினோம்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை போயிடும். இல்லைன்னா இன்னொரு டிப்ஸ் எப்படின்னா, நம்ம நாளே பாவக்காயை வெட்டி நம்ம தரையில் வச்சிட்டோம்னா அந்த கசப்பு கொஞ்சம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்டாக வெட்டி நம்ம தரையில் வச்சுட்டு மறுநாள் சமைக்கும்போது அதோட கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. தரையில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம அடுத்த ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் மறுநாள் கழுவிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சாலும் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி ஏதாவது மெத்தடில் பண்ணிக்கலாம். ஆனால் அவிச்சு இருத்து கொட்டிடக்கூடாது தண்ணியை. ஒரு வேளை அப்படி அவிச்சு இருத்தட்டால் தான் பிள்ளைங்க சாப்பிடுங்க அப்படின்னா அந்த தண்ணியே பெரியவங்களாவது குடிச்சிருங்க. ஏன்னா அதில் உள்ள சத்தெல்லாம் நம்மளுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்க வேண்டியதான். இன்னும் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட பாவக்காயோட அளவை பொறுத்து மிளகாத்தூளோட அளவை கூட்டி குறைச்சி செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். அப்படின்ட்டா தான் இந்த பாவக்காயோட கசப்பு தெரியாது. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா பாவக்காய்க்கு கொஞ்சம் உரப்பு தூக்கலாக இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் அந்த கசப்பை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எல்லா பாவக்காயிலையும் படுற அளவுக்கு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூடியை மட்டும் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். அதில் உள்ள ஆவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆவி வந்து வடியும் போதே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை மாதிரி மூடி வச்சுருக்கும் போது அந்த நீராவிலே வந்து உங்களுக்கு சட்டுன்னு கொஞ்சம் வெந்துடும் பாவக்காய். அதுக்காக நம்ம அந்த மாதிரி செய்யலாம். நிறைய எண்ணெய் ஊற்றாது. ரொம்ப எண்ணெய் ஊற்றி பொரிச்சாலும் உடம்புக்கு கேடு. அதனால் நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சா போதும். பாவக்காய் நல்லா வெந்துடும். இடையில எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கணும். எப்படி எடுத்து நம்ம கிளறி விட்டு மூடி வச்சுருந்தோம்னாலே அந்த தட்டில் அந்த மூடியில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு கொஞ்சம் நீராவி இருக்குது பாருங்கள், அதுவே கொஞ்சம் படப்பட அதுவே நல்லா வெந்து வந்துடும். அப்போவும் அந்த கசப்பு தன்மை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். நம்ம இப்படி 2-3 மெத்தட் செய்யும்போது செய்ய கொஞ்சம் பாவக்காயோட கசப்பு தன்மை குறைஞ்சி சாப்பிடும்போது அந்த பாவக்காயினாலே கசப்பு தானே அது கொஞ்சமாவது இருக்கணும். இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. இதை நம்ம சூப்பு, சாம்பார், தயிர் சாதம், மோர் குழம்பு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாவக்காயெல்லாம் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுகருக்கு, ப்ரெஷருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட முடியலைன்னா கூட மாதத்தில் ஒரு 2 தடவையாவது வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்யூ.